our channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் நம்ம காலையிலேயே கிளம்பி வந்திருக்கோம். மினி டிஃபன் காம்போஸ் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சீரீஸ் மாதிரி பண்றதுனால இது வந்து எபிசோட் நம்பர் 2. இந்த 2ல வந்து பாத்தீங்கன்னா 2 மினி டிஃபன் தான் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். உடனே 3rd எபிசோட்ல 3 மினி டிஃபன் வரும்னு நினைச்சுக்காதீங்க. இது வந்து தானா அமைஞ்ச ஒரு விஷயம். இது வந்து 30 ரூபீஸ்க்கு ஒன்று, 50 ரூபீஸ்க்கு ஒரு 2 மினி டிஃபன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இதோட டைமிங் பாத்தீங்கன்னா 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இந்த இடத்துல கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நான் இந்த ஹோட்டலை பத்தி சொல்லியே ஆகணும். இந்த ஹோட்டல் வந்து ஒரு 50 வருஷம் பழமையான கோல்டன் ஜூப்ளி கொண்டாடின ஒரு ஹோட்டலுங்க. இந்த ஹோட்டலோட பேர் வந்து சிந்து பவன். கரெக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பேப்பர் மில்ஸ் ரோட் பெரம்பூர்ல லொகேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கு ஆப்போசிட்லயே இருக்கும். இன்னொரு லேண்ட்மார்க் வந்து பழைய வீனஸ் சொன்னா எல்லாருக்குமே தெரியும். பிவிஆருக்கு ஆப்போசிட்லயே இருக்குங்க. இந்த ஹோட்டல்ல வந்து என்னெல்லாம் 30 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் மினி டிஃபன் கிடைக்குது, அது எல்லாமே நம்ம வந்து உள்ள போய் தெளிவா பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபைனலா எல்லாத்தையும் வாங்கிட்டோம். இதுதான் வந்து அந்த மினி டிஃபனோட காம்போ, 2 காம்போ. இது வந்து நான் கீ ரோஸ்ட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்குமே இந்த கீ ரோஸ்ட் ரொம்ப பிடிக்கும்ன்றதால ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து 30 ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க, இது வந்து 50 ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க. என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து தோசை வராது, அதே மாதிரி மினி இட்லிஸ் வராது. நார்மல் இட்லி மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல வந்து மசால் தோசையும் மினி இட்லியும் கொடுத்துருக்காங்க. அதான் டிஃப்ரென்ஸ், வேற எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்க க்ளோஸா வந்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து யூஸ்வலா கொடுக்குற இட்லி, மினி வடை, கேசரி, சாம்பார், 3 வகை சட்னி, பொங்கல் கொடுத்துருக்காங்க. இது வந்து 30 ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க. கொஞ்சம் எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. மினி மசால் தோசை வந்து இதுல வரல. அதே மாதிரி இட்லி, சாம்பார் இட்லி கொடுக்குறாங்க. அதுக்கு இதுதான் டிஃப்ரென்ஸ். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட்டு, பொங்கல், 3 வகை சட்னி எல்லாமே கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து நார்மல் இட்லி கொடுக்குறாங்க. இது வந்து மினி இட்லி கொடுத்துருக்காங்க. மசால் தோசை இதுதானே டிஃப்ரென்ஸே. இது வந்து 50 ரூபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல நான் ஸ்வீட் எடுத்துக்கிறேன். ஸ்வீட் வந்து ஒயிட் கேசரி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் போட்டு கீ வந்து மணக்குது. அந்த டூட்டி ஃப்ரூட்டியோட கடிக்கும் போது நல்லா இருக்கு. பட் வந்து கேசரியில வந்து எந்த ஃபிளேவரும் போடல. கீயோட ஃபிளேவர் வந்து எனக்கு நல்லா தெரியுது. அடுத்தது வந்து இட்லி தான். நல்ல ஒரு ஸ்டீம் இட்லி கொடுத்துருக்காங்க. சாம்பாரோட சாப்பிடுவோம். எப்பவுமே வந்து சாம்பார் அப்படின்னாலே ஹோட்டல்ல சாப்பிடும் போது அது ஒரு தனி டேஸ்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதேதான் அந்த ஹோட்டல் சாம்பார் அரைச்சி விட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சாம்பார் தான். சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஸ்வீட்னஸோட இருக்கு. காய் எனக்கு தெரியல, வெங்காயம் தான் நிறைய. அந்த சின்ன வெங்காயமும் இருக்கு, தக்காளி, பெரிய வெங்காயம் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸ்டீம் இட்லிக்கு ஒரு ஃப்ளேவரோட இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கு. நம்ம சட்னி எல்லாம் ட்ரை பண்ணலாம். தேங்காய் சட்னி கொடுத்துருக்காங்க, புதினா சட்னி, கார சட்னி கொடுத்துருக்காங்க, தக்காளி சட்னி. ஃபர்ஸ்ட் தேங்காய் சட்னி மட்டும் சாப்பிட்டு பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் போட்டு உடைச்சக்கல்லே போடாம ஒரு சட்னி கொடுப்பாங்க இல்லையா ஹோட்டல்ல, அதே மாதிரி தான். அந்த ட்ரை கலர் சட்னிங்க, நம்ம பிளாக் கலர்ல இருக்கும் இல்லையா, என்ன ஒன்றும் கொஞ்சம் மாறி இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இந்த தக்காளி சட்னியும் இட்லிக்கே போட்டு சாப்பிட்டுடலாம். ஏன்னா பொங்கலுக்கு வந்து வேற மாதிரி இருக்கும். தக்காளியோட ஃபிளேவர் தூக்கலா போட்டிருக்காங்க. அந்த ஒரு மாதிரி எப்பவுமே ஹோட்டல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சி கொடுப்பாங்க இல்லையா, அதே தான் கொடுத்துருக்காங்க. மினி வெளியில பாத்தீங்கன்னா போர்ட்ல வந்து மினி இட்லி, மினி வடை அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனா வந்து யூஸ்வலா கொடுக்குற வடை, இட்லி தான் இவங்க கொடுத்துருக்காங்க. மினி டிஃபனுக்குன்னு தனியா எதுவும் ப்ரிப்பேர் பண்ணி போடல. எல்லாத்துக்கும் வர மாதிரியே தான் இதுவுமே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் பொங்கலுக்கு போயிடலாம். இன்னும் வந்து நிறைய இருக்கு. கொஞ்சமா கொடுத்தாலும் அந்த கீ எல்லாம் நிறைய போட்டு அப்படியே ஒரு தரமான பொங்கல். இது வடையோட சாப்பிடலாம், இதோட இருக்கு. எனக்கு வந்து பொங்கலுக்கு அந்த தேங்காய் சட்னி, சாம்பார் 2யும் டிப் பண்ணி சாப்பிட்றதுல வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த 3 சட்னியோட சேர்த்து அந்த பொங்கலும் கிறிஸ்பியான வடையோட சாப்பிடும்போது அருமையான டேஸ்ட்டுங்க. இந்த வடை வந்து ஆறிட்டாலுமே அந்த கிறிஸ்பினஸ் போடல, அந்த டபுள் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க போல. அவ்வளவா வந்து வெங்காயம் போட மாட்டாங்க யூஸ்வலா ஹோட்டல்ல, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மிளகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டிருக்காங்க காரத்துக்கு. அதுக்கு மிளகு வடைன்னு சொல்லிட முடியாது, மிளகுலாம் டிஸ்டர்ப் பண்ணல. கொஞ்சம் அங்கங்க தெரியுது. காம்போ நம்பர் 2 50 ரூபீஸ்க்கு கொடுக்கறது இந்த சேம் இதுதான். என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா மினி இட்லியும் அந்த மசால் தோசையும் மட்டும் தான் டிஃபரன்ஸ். இந்த தோசை வந்து மினி தோசைன்னு தான் வெளியில போட்டிருக்காங்க. பட் வந்து தோசை மினியெல்லாம் கொடுக்கலங்க, நல்லா ஒரு சைஸாவே கொடுத்துருக்காங்க. மசாலா வந்து கொஞ்சம் திக்கா தான் வச்சிருக்காங்க. ஒரு தண்ணியா இருந்தா அப்படியே ஓடும் இல்லையா, அதனால ஒரு மசால் தோசைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க.
மசாலா வந்து நல்லா இருக்கு. நல்லா உருளைக்கிழங்கு போட்டு மேஷ் பண்ணியிருக்காங்க. பச்சை மிளகாவோட காரம் நல்லா தெரியுது. அந்த கடலைப்பருப்பு ஜீரகம் இதெல்லாம் போட்டு தாளிச்சதுனால ஒரு மாதிரி அந்த மசாலாவே ஃபிளேவர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. கொஞ்சம் கீ ஊத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கீயோட டேஸ்ட்டுமே இருக்கு. எதுக்குடா நான் தனியா ஒரு கீ ரோஸ்ட் வாங்கினேன்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுவே நல்லா இருக்குங்க. யூஸ்வலா வந்து அதுல நார்மல் இட்லி வச்சுட்டாங்க, இதுல வந்து மினி இட்லி கொடுத்துருக்காங்க. மத்த எல்லாமே ஒரே இதுன்றதுனால நான் ஸ்ட்ரெயிட்டா மினி இட்லிக்கு போயிடுறேன். மத்ததெல்லாம் டேஸ்ட் பண்ணல. சாம்பார் இட்லி அப்படியே செம்மையா இருக்குங்க. அந்த மினி இட்லின்றது யூஸ்வலா வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த கப்ல பாத்தீங்கன்னா 5 இட்லி இருந்து நான் 2 என் வாய்க்குள்ள போயிடுச்சு. டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. அந்த ஹோட்டல் சாம்பார் அப்படின்னாலே லாஸ்டா இறக்கும் போது ஒரு தித்தி போட அந்த வெள்ளம்லாம் போட்டு இறக்குவாங்க. அது ஒரு மாதிரி ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். என்னதான் வந்து வீட்டுல வச்சாலுமே இந்த ஒரு டேஸ்ட் வரவே வராதுங்க. அப்படி ஒரு ஸ்பெஷலான சாம்பார் தான் இவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. கீ ரோஸ்ட் அப்படின்னாலே வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு விஷயம் தான். அதை வந்து தேங்காய் சட்னி கூடயும் சாம்பார் கூடயும் டிப் பண்ணி சாப்பிடலாம். தேங்காய் சட்னியும் சாம்பாரும் ஒன்னா சாப்பிடும் போது அது ஒரு மாதிரி ஃபிளேவரா இருக்கும். கீ ரோஸ்ட் அருமையா இருக்கு. கீய தாராளமா ஊத்திருக்காங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கலரும் வரும். அந்த வாய்க்குள்ள போகும்போது அந்த கிறிஸ்பினஸோட அந்த கீ நடனம் ஆடும் பாருங்க. அவ்வளவுதான். எல்லாமே பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டா ஒரு காஃபி குடிச்சா அது ஒரு தனி ஃபீலா இருக்கும். அது வந்து அம்மா கூட சேர்ந்து எனக்கு ஒரு அந்த பழக்கம் ஒட்டிக்கிச்சுங்க. கண்டிப்பா வந்து ஒரு ஃபேமிலியா வந்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க எல்லாம் சேர்த்து சாப்பிட்டாலுமே இந்த மினி டிஃபன் வந்து காஸ்ட் ஒரு 160லயே முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. 50 வருஷமா இந்த ஹோட்டல்ல ரன் பண்றாங்கன்னா கண்டிப்பா டேஸ்ட் இல்லாம இருக்குமா? ஒரு தரமான ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த இடத்துல ஹால்ட்டை போட்டு சாப்பிட்டுட்டு போங்க. இப்படி காஃபியை குடிச்சுக்கிட்டே நானும் கிளம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய்.